உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்துக்கொண்டு உங்கள் கையில் தடி பிடித்துக்கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். தீவிரமாய் அப்படின்னா தீவிரம்னா என்ன அர்த்தம்? அவசரமாக. தீவிர சிகிச்சை அப்படின்னா அவசர சிகிச்சை பிரிவு அப்படி நம்ம சொல்றோம். தீவிரமா ஹாஸ்ட்ங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணிருக்காங்க இங்கிலீஷ்ல, என்கேஜேவில. அப்ப யோசிச்சு பாருங்க, அவசரமா, கேர்ஃபுல்லா, இம்மிடியேட்டா சாப்பிட்டுட்டு அப்படின்னா எந்த நேரம் நான் புறப்படுவேன் தெரியாது, எப்ப இயேசு வந்து கூட்டிட்டு போவாருன்னு தெரியாது, எப்ப கதவு தட்டப்படும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கதவு தட்டப்பட்டு திருப்பி மூடப்படுவதற்கு ஒரு இமை பொழுதுதான் எனக்கு டைம் இருக்கிறது. ஒரு இமை பொழுது ஒரு நிமிஷத்துல மறுரூமாவும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. 1 Corinthians 11:51 அப்படிதான் சொல்லுது. நீங்க 1 Thessalonians 4 வாசிக்கும் பொழுதும் அவர் வரும் பொழுது ஒரு இமை பொழுது, அவ்வளவுதான், ஒரு நிமிஷத்துல மறுரூமாக போகிறோம். அப்ப நமக்கு இருக்கிற டைம் என்ன? அதுக்கப்புறம் ஷூவை போடவோ சாக்ஸ போடவோ பெல்ட்டை கட்டவோ நேரமே கிடையாது. கதவை தட்டுவாரு, திறப்பாரு, போயிட்டே இருக்கும். அப்ப சபை சத்தியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிற சபை. அதுக்கப்புறம் போய் சத்தியத்தை தேடி, அதுக்கப்புறம் சத்தியத்துல நின்னு, அதுக்கப்புறம் ஆயத்தப்படுவதுக்குலாம் நேரம் இல்லை. இப்ப சபை வந்து பின் பாயிண்டான இடத்துக்கு வந்துருச்சு. கடைசி காலத்தினுடைய கடைசி நிமிஷங்கள்ல நாம் இருக்கிறோம். வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு. இயேசு முதலாவது வரும்போது அதுக்கு முன்னாடி ஒரு 430 வருஷம் இருண்ட காலம் இருந்துச்சு. மல்கியால இருந்து மத்தியாயி வரைக்கும், அதாவது இயேசு வந்து பிரசங்கத்தை ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் சொல்றேன், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இருக்குல்ல, அது வரைக்கும் ஒரு 430 வருஷம் இருந்துச்சு. அந்த இருண்ட காலம் முடியும் போது இயேசு வெளிப்பட்டார். வெளிப்பட்ட போது அவர் தான் மேசியா என்று ஜனங்களுக்கு தெரியவில்லை. அதே மாதிரி தான் சபை கொஞ்ச காலம் இருண்ட காலத்தில் இருக்குது. ஆவியானவர் போராடிட்டு இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா சபையும் ஊழியர்களும் சத்தியமும் சபையை விட்டு வெளியே போயிட்டே இருக்குது. இந்த காலகட்டத்தில் திடீரென்று இயேசு வருவார். சடுதியாய் மணவாளன் நினையாத நாளிகையிலே வருவார். அப்படி வரும்போது யார் புறப்பட முடியும், யார் அவரோடு கூட போக முடியும் என்றால், முதலாவது சத்தியத்துக்குள்ள நிற்கிற சபை தான் போகும். சபை அவரை சந்திக்கிற இடத்துல இருக்குதா? அப்ப சபையில எது இருந்தா சந்திக்க முடியும்? சத்தியம் இருந்தால் சந்திக்க முடியும். சபை இன்னைக்கு நிறைய கூட்டங்கள் இருக்கு. சத்தியம் பேசுற ஒரு காரியம் சபைக்குள்ள இருக்கும் பொழுது எவ்வளவு பேர் வராங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஜனங்க நிரப்பிடுவாங்க. இப்போ பண்டிகை நாட்கள் நிரப்பிடுவாங்க போட்டு. வேத பாடம் எத்தனை பேர் வருவீங்க? பைபிள் ஸ்டடி, இதே கூட்டம் பைபிள் ஸ்டடிக்கு வருமா? அப்பனா தான் அது ஆயத்தப்பட்ட சபைன்னு அர்த்தம். அதைத்தான் சொல்ல வரேன். சத்தியத்தில் தான் சபை நிக்கணும். அதுதான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போகும். வேற எதுவுமே கூட்டு போகாது. வேற எந்த ஆக்டிவிட்டிஸும் கூட்டு போகாது. உங்களுடைய சபை பேரோ பெருமையோ கூட்டு போக போறது இல்ல. டினாமினேஷன் கூட்டு போக போறது இல்ல. நான் இந்த சபையில இருக்கிறேன்னு சொல்லி நீங்க வேணா பரலோகத்துல சொல்லி போய் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்துல சபையே இல்ல பாரு, இந்த டினாமினேஷன் அங்க இல்ல பாரு. சபையில நான் சொல்ற டினாமினேஷன் இல்ல. பரலோகத்துக்குள்ளே இந்த பர்டிகுலரான இந்த மாதிரி ஆட்கள்லாம் அங்க கிடையாது. பரலோகத்துல ரெண்டே காரியம் தான், சாட்சி தான். ஒன்னு உண்மையும் ஊத்தம் உள்ளவனே உள்ளே வா, ஒன்னு அக்கிரமச்சைக்காரனே அப்படியே போயிடு.